ஓகே நண்பர்களே, காலையில் ஒரு வெறித்தனமான இட்லி கறி சாப்பிட்டாச்சு. சரிங்களா? சாப்பிடு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி தாண்டி இருக்குங்க. அதாவது ஊருக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய மாமா பையனுக்கு கல்யாணம். ஸோ அந்த வே போயிட்டுருக்கேன். சரிங்களா? போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி மழை அடித்த மழைக்கு கிளைமேட்டு ஒரு மாதிரி இருந்ததா. ஸோ ஜெர்க்கின்லாம் போயிட்டுருக்கேன். மழை இல்லை. இப்போ வந்து வெயில் ஆரம்பமாகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி சாப்பிட்லாம்னு சொல்லி அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. சரி, ஒர்ப்புன்ற ஊரில் வந்து இன்றைக்கி சந்தை, இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ சந்தைக்கறி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அப்படியே வந்தேன். அதே மாதிரி அந்த சந்தைக்கறி ஹோட்டலில் நமக்கு கிடைச்சிது. சரி, சாப்பிட்லாமான்னு சொல்லி பாட்டிட்டு வாங்க உள்ளார போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. கண்டிப்பாக இருந்தால் ஒரு பிடி பிடிச்சிட்டு போவாங்க. இதுதாங்க நம்ம வந்த ஹோட்டல், சந்தைக்கறி ஹோட்டல் இது. ஸோ இது மாதிரி ஒரு டெம்பரரியாக போட்டிருப்பாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் தான் இது. இந்த நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து வரும்போது இந்த டெம்பிள் பக்கத்தில் ஆர்ச்சிகார் பக்கத்தில் தான் இருக்குது. நிறைய கடை இருக்கும். நான் சாப்பிட்டது வந்து இங்கே தாங்க. ஆமாம், ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணி போவேன். நான் உள்ளார போவாங்க. பாருங்கள், ஆடு வந்து அங்கேயே வெட்டி அங்கேயே க்ளீன் பண்ணி அங்கேயே இது பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுது, கறி குழம்பு. அதே மாதிரி பக்கத்தில் வந்து போட்டி ரெடி ஆகிடுது. நமக்கு எது தேவையோ அது வாங்கிடுது. ஈரல், ஆட்டோட லிவர் ஈரல், ஒரு பக்கம் சாதம் அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு இட்லி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து மொத்தத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விறகு அடுப்பில் பண்ணுறதாங்க ஒரு பெரிய விஷயமே. அதுதாங்க டேஸ்ட்டு. வேறு லெவலில் வந்து வேறு அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோறு கறி பாருங்கள். ரைஸ் வாங்கினாலும் கறி வாங்கினாலும் 150 ரூபா தான். 5 இட்லி ரைஸ் 50 ரூபா, கறிக்கு 100 அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வாங்கினேன், 5 இட்லி கறி வாங்கினேன். 5 இட்லிக்கு 50 ரூபா, கறிக்கு 100 ரூபா, 150 ரூபா பில் சார்ஜ் ஆச்சுங்க. வேறு லெவலில் இருந்தது. ஒரு அல்டிமேட்டாக இருந்தது. காலையில் சுட இட்லி ஏதோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களே சாப்பிட்டுங்க. கம்மலை சொல்லுங்கள், வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து லொக்கேட்டட் ஆகிது வந்து ரோட் சைடு ஹோட்டல் தாங்க, சின்ன ஹோட்டல் தான். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணகிரியை தாண்டி வரும்போது கிருஷ்ணகிரி தாண்டி நம்ம சென்னை வரும்போது சென்னை ரோட்டில் வந்து ஒர்ப்பம்னு சொல்லி ஊர். ஸோ அங்கே தான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை. அந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கறி அங்கேயே ஆடு வெட்டி அங்கேயே சமைச்சு போடுவாங்க. அதை தான் பார்க்கலாம். வாங்க நம்ம பதிக்குள்ளோம். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர்